என்னை சும்மா சேர்த்துக்கிறங்கன்னு தானே ஓபிஎஸ் சொல்றாரு. எனக்கு எந்த பதவியும் வேணாம், கட்சியில சேர்ந்தா போதும் தான் அவர் சொல்றாரு. அவரை சேர்த்துக்கிறது இல்ல. உங்கள முதலமைச்சரான சசிகலா மேடத்த சேர்க்க முடியல. நீங்க தினகரன சேர்க்க மாட்டேங்கிறீங்க. யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஃப்ராக்ஷன் நான் இருந்தா என்ன ஆகும்? கட்சி எலெக்ஷன்ல என்ன ஆகும்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள்ட்ட ஏற்கனவே சரி சார், இருந்தும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? அவர் வந்து டிடிவி இருந்து ஏன் காலம் பதில் சொல்லுங்கிறாரு. ஆமா. ஓபிஎஸ் காலம் கடந்து போச்சுங்கிறாரு. ஆமா. சசிகலா அவர்களை பொருட்படுத்தவே இல்ல. அவரை பத்தி அவங்களுக்கு பேசுறதே இல்ல. ஆமா. இப்ப இவர்களை சேர்த்து கொண்டா அதாவது சேர்க்கவே மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? அதுக்கு என்ன காரணம்னா சார், இப்போ ஓபிஎஸ் வந்தாருன்னா அவர்கிட்ட இப்பவே 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. 4 தினகரன் சார் கூட ஒரு 18 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே போனாங்க வெளியே. அவங்கள சில பேர் இன்னும் இருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க. எக்ஸ் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒரு 15, 20 சீட்டை கொடுக்க வேண்டியது வரும். 20 ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ரேஸ்ல அவங்க கேட்பாங்க. எங்களுக்கு முதலமைச்சர் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வீண் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறார்.